Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு ராமநவமி வழிபாடு எங்க வீட்ல நான் எப்படி செஞ்சேன் அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு வழிபாடு முறை தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். ராமநவமிக்கு ராமருக்கு ரொம்பவே பிடித்தமான பானகம் and நீர்மோர் இதுதான் நான் பிரசாதமா ராமருக்கு படைச்சு ராமநவமியை வழிபாடு செஞ்சேன். இப்போ நம்ம பானகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பானகம் செய்யிறதுக்கு கொஞ்சம் வெல்லம், ஒரு லெமன், ஒரு சின்ன துண்டு சுக்கு, ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் பிரசாதத்துக்கு படைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அளவில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணியில் வெல்லம் நல்லா கரையணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா கூட வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, இது நம்ம இப்போ நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இப்போது வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் பயன்படுத்துகிற குவான்டிட்டிக்கு பொறுத்து லெமனோட அளவும் வெல்லத்தோட அளவும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் சுக்கு பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம குடிக்கும் போது இந்த ஏலக்காய் சுக்கு இதோட சக்கைகள்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கும். இப்போது கடவுளுக்கு எந்த பாத்திரத்தில் நம்ம பிரசாதம் படைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சமாக துளசி இலைகள் சேர்த்துடலாம். ரொம்பவே விசேஷமானது, ராமருக்கு ரொம்பவே பிடித்தமானது இந்த பானகம். இது கூடவே நீர்மோரும் சேர்த்து நான் படைக்க போகிறேன். அதுலேயும் கொஞ்சம் துளசி இலைகள் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே ராமருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பிரசாதம். இது கூடவே நம்ம எப்போயும் பூஜை பண்ணும்போது படைக்கிற பழம், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் இதெல்லாம் நான் வச்சு படைச்சிருக்கேன். இது கூடவே நமக்கு பிடித்தமான பழங்கள், இனிப்பு வகைகள் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். ஸ்ரீராமர் பிறந்த நாளான ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ஸ்ரீராமஜெயம் எழுதுறதும் ஸ்ரீராமருடைய மந்திரங்களை நம்ம பாராயணம் செய்கிறதும் ரொம்பவே விசேஷமானது. அதே மாதிரி சுந்தரகாண்டம் படிக்கிறதும் சுந்தரகாண்டத்தை நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிறதும் ரொம்பவே விசேஷமானது. அது மட்டும் இல்லாமல் 108 தடவை ஸ்ரீராமஜெயம் சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சாலே ஸ்ரீராமருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ரீராமருடைய பாதம் வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா வெற்றிலையில் கூட நம்ம ஸ்ரீராமருடைய பாதம் வரைஞ்சோ அல்லது கோலத்தில் நம்ம ஸ்ரீராமருடைய பாதம் வரைஞ்சோ நம்ம வழிபாடு செய்யலாம். ஸ்ரீராமஜெயம் எங்கெல்லாம் ஒலிக்குதோ அந்த இடங்களில் ஆஞ்சநேயர் வாசம் செய்வதாக கூறப்படுது. அதனால ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ஸ்ரீராமரை வழிபாடு செய்கிறதுனால ஆஞ்சநேயரோட அருளும் நமக்கு கிடைக்கும். நமக்கு பிடித்தமான முறையில் நமக்கு மன நிறைவு தரக்கூடிய வகையில் நம்ம கடவுள் வழிபாடு செய்யலாம். இந்த வீடியோவில் நான் எப்படி எங்கள் வீட்டில் ராமநவமி வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ராமநவமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் பல டிவோஷனல் வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.